நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராய்நெட் எக்ஸ்ப்ரெஸோ ஐடியில் நம்ம பிஸ்னஸ் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏஇபிஎஸ்ஸு, மைக்ரோ ஏடிஎம், கிரெடிட் கார்டு, ஸோ இது மூலமாக எடுத்த பணத்தை, மீதி உள்ள பணத்தை எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலட் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வதாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் டு அக்கௌண்ட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்ச அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் கடைசி எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பேலன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கும். இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஐடி போடும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாத வேறு அக்கௌண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னா அப்படியே லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வேலட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஏஇபிஎஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க, வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியாதுங்கிறப்ப நீங்கள் இந்த அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் புது அக்கௌண்ட் என்ன ஆட் பண்ணணுமோ அதில் டீட்டெயில்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் வந்து வேலட் அக்கௌண்ட் வந்துட்டேன். வேலட் அக்கௌண்ட் நியூ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். இங்கே ட்ரான்சாக்ஷன் டைப்புங்கிறத எப்போதும் கவனமாக பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜி. சரிங்களா? ஸோ ஐஎம்பிஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வேலட்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா வந்துடும். இல்லை நெஃப்ட்டுங்கிறது லேட்டாக வரும். சரிங்களா? 24 ஹவர்ஸ் டைம் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் ஒர்க்கிங் டைமில் மட்டும் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் அதிகபட்சம் 1/2 ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி டைமில் வரும். ஸோ பேங்க் ஒர்க்கிங் டே இல்லாதனால நெஃப்ட் பண்ணுறதை தவிர்த்துங்க. சரிங்களா? நீங்கள் அது போல் ஐஎம்பிஎஸ் மட்டும் கொடுங்க. ஸோ நான் இப்போ ஐஎம்பிஎஸ்ஸை கிளிக் பண்ணிட்டேன். ஐஎம்எஸ் கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் கேட்குது. ஸோ அமௌண்ட்டை வந்து நான் என்ட்ரு பண்ண போகிறேன். நான் வந்து 39,200 மாற்ற போனால் அதுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வருது. சரிங்களா? ஸோ 24,000 வரைக்கும் 24,980 வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 ரூபா வரும். ஸோ 25,000க்கு மேலே 2 லட்சம் வரைக்கும் 10 ரூபாங்கிறது சார்ஜஸ் வரும். எப்போதுமே இந்த கெட் ட்ரான்சாக்ஷன் ஃபீங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ரிமார்க்கில் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாஸ் பீன் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைனல் அப்டேட் ஸ்டேட்டஸ் வில் அவைலபிள் இன் 15 மினிட்ஸ்னு வந்துச்சு. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த லெஜர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியில் உள்ள பணத்தை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள்.